எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடலை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் கடையில் வாங்கின கடலை மாவு தான் இது. இது வந்து நம்ம பஜ்ஜி மாவு, பஜ்ஜி போடுவோம் மாவு விற்கும் இல்லையா கடையில், அதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மசாலா தூள் வந்து 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை கையில் வச்சு இப்படி நச்சு விட்டு போடலாம், இல்லை அப்படி சும்மா கூட போட்டுக்கலாம். இதே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா அதை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதிலே கேசரி பவுடர் கலருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை வந்து இந்த மாதிரி நீள் வாக்கில் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து இந்த வெங்காயத்தையும் சிக்கனையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேலையும் ஈஸியான வேலை தான். நம்ம சிக்கனை குழம்பும் வறுவலுமா செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியை கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம பக்கோடா மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். நம்ம தண்ணியை கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சுக்குவோம். ஏன்னா வெங்காயத்துலேயுமே கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, நம்ம பிணைய வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. அதில் வந்து நம்ம இந்த இடத்த அப்படியே கொஞ்சமாக அப்படியே உதுத்து விடலாம். உதுத்து விட்டோம்னா தான் இந்த வெங்காயம் வந்து தனித்தனியாக வரும், சிக்கன் தனியாக வரும், நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க, குறைக்க வேண்டாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த வந்து வெங்காயத்துக்கும் அந்த சிக்கனுக்கும் அந்த நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல சுவையாக நல்லாயிருக்கும். ஒரு டீயோடு சேர்த்து நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். அதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு இப்போ நான் கடைசியில் ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை எடுத்து உருவி அந்த எண்ணெயிலே போட்டு பொரித்து அதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 கப்பு மாவு தான், 1/4 கிலோ தான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு தட்டு நிறையா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.